வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ஜவஜாட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க சவுதி அரேபியாவில் உள்ள நீங்கள் எந்த விசாவில் இருந்தாலும் உங்களோட விசா காலாவதி ஆகிட்டு இல்லை நீங்கள் இல்லீகலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபைன் அமௌண்ட் எவ்வளவோ அதை கட்டிட்டு இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு 30 நாள் ஏற்கனவே டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேமிலி விசிட் விசாவில் உங்கள் ஃபேமிலியை சவுதி அரேபியாவுக்குள்ளே கூட்டு வரதுக்கு யாராவது யோசிச்சிருக்கீங்க இல்லை அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஹோல்டில் வந்திருக்கும், நிறைய பேருக்கு அப்ரூவல் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கான அப்டேட்டும் இந்த வீடியோவில், இந்த 2 அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக சவுதியில் வேலை பார்க்குற நம்மளை மாரி தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஜவஜாத்லேருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இங்கே சவுதியில் உள்ள விசிட் விசா, உமரா விசா, இல்லை ஃபேமிலி விசிட் விசா, இல்லை எந்த விசா இக்காமா ஹோல்டரை தவிர, ஒர்க்கிங் விசா தவிர வேறு எந்த விசாவில் உங்களுக்கு விசா முடிஞ்சிருந்து நீங்கள் சவுதி அரேபியாக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு. அது இன்னும் 10 நாளுக்குள்ளே முடிய போகுது. மேக்ஸிமம் இந்த ஆகஸ்ட் 26, 27 முடிய போகுது. ஸோ அவங்க அதுக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 26 முடிய போகிற அந்த 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 ப்ரொசீஜருக்கு நீங்கள் உங்களுக்கான ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ, இப்போ எத்தனை வருஷமாக இந்த விசிட் விசா எக்ஸிட் ஆகி லீகலாக இங்கே தங்கி இல்லாமல் இல்லீகலாக இருக்கீங்களோ அதுக்கான அபராத தொகையை நீங்கள் கட்டிட்டு உங்கள் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படிமாரி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நீங்கள் அபராதம் செலுத்துறது, நீங்கள் எப்படி இந்த நாட்டை விட்டு வெளில போகிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இதில் சொல்லுவோம். அதாவது உங்கள் அப்சருக்குள்ளே போய் அப்சரில் தவசுல்னு ஒன்று அப்படி இது இருக்கும். அப்சருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அப்சருக்குள்ளே போய் நீங்கள் அதை ரினியூல் பண்ணி உங்கள் ஃபீஸை கட்டிட்டு, அதாவது உங்களோட ஃபைன் ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நாட்டை விட்டு வெளில போயிடலாம். இல்லாட்டி தவசுல் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகலாம். அப்படிமாரி ஜவஹர்லேருந்து சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இக்காமா ஹோல்டரை தவிர இல்லீகலாக அதை விசா முடிஞ்சு சவுதி அரேபியாவுக்குள்ள எல்லாருக்கும் இது பொருந்தும். இன்னும் 10 நாள், அது ஆகஸ்ட் 20 நீங்கள் 26 இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி யாரெல்லாம் சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்கீங்களோ, விசிட் விசா எக்ஸ்பிரி ஆகிட்டு விசிட் எக்ஸ்பிரி ஆகி நான் இன்னும் ஊருக்குள்ளே தான் சவுதிக்குள்ளே இருக்கேன், அப்புறம் இதேமாரி உமரா வந்துட்டு திரும்ப போகாமல் சவுதிக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்புனே சொல்லலாம். ஆகஸ்ட் 26 நீங்கள் இதை யூஸ் பண்ணி வெளியில் போயிடுங்க. அடுத்து நம்ம 2வது அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் நீங்கள் ஃபேமிலியை அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதால ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணி சேம்பர்லாம் முடித்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு ஹோல்டில் வந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாருக்கும் அப்ரூவல் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 90 நாள் தான் ஃபேமிலி விசிட் வந்து 90 நாள் தான் அப்ரூவல் தராங்க. அது இப்போ ஏன் அப்ரூவல் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஸோ அதனால் அவங்க டூரிஸ்ட்லாம் கவரத்துக்காக இப்போ விசிட் விசா உள்ள எல்லாத்தையும் இப்போ அப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் இதை யூஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் ஃபேமிலியை அழைச்சிட்டு வரணும்னு யோசித்து ஃபேமிலி விசாவை அப்ளை பண்ணி சேம்பர் முடித்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, நீங்களாம் அதை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 டேஸ் விசா கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கங்க. 2வது, நீங்கள் சேம்பர் முடிச்சுட்டு இந்தியாவில் உங்கள் ஃபேமிலியை அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு விஎஃப்எஸ் குளோபல் ஆஃபீஸில் போய் நிறைய பேருக்கு அப்ரூவல் வர்றது ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை இங்கே கூப்பிட்டு வரக்குள்ள பாருங்க. இந்த 2 அப்டேட் தான் முக்கியமான அப்டேட்டு. ஒன்று, இல்லீகலாக உள்ளவங்க இல்லை விசிட் விசா முடிஞ்சு சவுதி அரேபியா உள்ளவங்க உங்கள் ஃபீஸை பே பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டை விட்டு வெளில போயிடலாம். 2வது, விசிட் விசா அப்ளை பண்ணி ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு இப்போ அப்ரூவல் கிடைக்கிது. நீங்களும் உடனே அதை அப்ளை பண்ணி நீங்கள் கூட்டு போகலாம். ஓகேங்களா? இதேமாரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.